मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव, सच्चिदानन्दरूपाय विश्व उत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्। எல்லோரும் நம்ம அம்மா அப்பாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் இந்த கலியுகத்திலே அவதாரம் செய்திருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். முதல் as usual பொறுப்பு துறப்பு. This is not a பிரவச்சனம், this is not an உபன்யாசம், this is not an ஆச்சாரிய காலக்ஷேபம். இது ஒரு சத்சங்கம். சத்சங்கம் ஜூலை 20 எங்க அம்மா பரமபதிச்ச போது அப்ப ஆரம்பிச்சோம். இது 7வது வருஷ ஆரம்பம் இன்னைக்கு. அதனால I have chosen a topic called சப்த மாதாக்கள். சமஸ்கிருதத்துல ஒரு சுபாஷிதம், ஸ்ருதி ஸ்ருதி மமை வாக்கியான்னு பகவான் சொன்னார் இல்லையா. ஸ்ருதி என்பது வேதங்கள், வேதங்களிலே சொல்லப்பட்டது சாட்சாத் வேத ஸ்வரூபன் அவர்தான் அந்த பகவான் இல்லையா. அந்த ஸ்ருதி ஸ்மிருதி இஸ் மமை வாக்கியா, அது என்னுடைய வார்த்தை அப்படின்னு பாத்ம புராணத்துல வரும். அந்த மாதிரி தாய்மையை பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு 7 தாய்மார்கள் why they are considered as mother. as usual பொறுப்பு துறப்பு. இதை நம்ம சொல்லல, பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வோடு நம்ம இந்த சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். ஏன்னா இதுல நம்ம சொல்றோங்கிறதுக்கு ஒரு பெருமையோ, நமக்கு தெரியாது இல்ல உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்கிற அவமானமோ இல்ல ஏதோ தெரிஞ்சதை நான் சபையில பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வினயமோ இதற்குமே இடமில்லை. ஏனென்றால் பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை செய்ய வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார் என்ற உணர்வு, பக்தி ஸ்ரத்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சத்சங்கத்தில் கலந்துட்டமே, இதனால நம்மளோட பக்தி, நம்மளுடைய அடுத்த நிலை முமுட்சுத்துவம் இல்லையா, அதனால நம்ம என்ன கத்துண்டோம் இல்லையா, வாழ்க்கைக்கு தேவையான உபயோகமான ஒரு விஷயம். அதுக்கு தான் நம்ம இந்த சத்சங்கத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தீம் how to pay our gratitude. நம்மை பெற்ற தாயாருக்கு ஒரு கிருதஜ்ஞதை. அது எப்படி நம்ம செய்யணும், அது எல்லாரும் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல மதர்ஸ் டே அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எப்படிமா இருக்க, உனக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் அனுப்புறேன் அப்படிங்கிறது இவா கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் எப்பவும் காத்தால எழுந்த உடனேயே நம்ம சம்பிரதாயத்துல, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன சொல்வா, எடுத்த உடனே பெருமாள்கிட்ட போய் என்ன வேண்டி போனா, என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் பூக்கி, எங்க அம்மா அப்பா எனக்கு உயிர் கொடுத்தவர், என் உயிர் தந்து அளித்தவரை சரணம் பூக்கி யான் அடைவேன் இவர் குருக்கள், அவளோட குரு ஆச்சாரியன் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால். அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜர், ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் சொல்ற மாதிரி, என் உயிர் தந்தளித்தவரை சரணம் பூக்கி யானடைவேன் இவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி அவ ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன் ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை எவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன். ஒவ்வொருத்தரும் அவளோட ஆச்சாரியர் பரமேஷ்டி குரு அப்படின்னு அந்த மாதிரி பரமகுரு பரமேஷ்டி குருன்னு நன்னறியை எவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன். ஷடகோபன் நம்மாழ்வார், அதுக்கு மேல விஸ்வக்சேனர். இவா எல்லாரையும் சொல்லிட்டு யார சொல்லுவா தெரியுமா, இன்னமுத திருமகள், இன்னமுத திருமகள் என்று தாயார்னு சொல்லுவா. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம தாயார்னு நம்ம மகாலட்சுமி இல்லையா, இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே. எல்லாமே காயேன வாச்சா மனுஷேந்திரியவா புத்தியாத்மனாவா துர்தேசபாத் கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஸ்ரீயுடன் கூடிய அப்பேற்பட்ட மகத்துவம் அந்த தாயார் இல்லையா. அந்த தாயாருக்கு நம்முடைய நன்றி கடனை செலுத்துவதற்காக அவள்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம், அந்த புருஷாகாரம் அப்படின்வா. புருஷாகாரம்னா நம்ம வீட்டிலேயே ஒரு விஷயம் நம்ம அப்பா அட்டா சொல்றதுக்கு பயப்படுவோம் நேர. அதனால நம்ம அம்மா மூல ரெக்கமெண்டேஷன், நம்ம அம்மா மூலமா தான் ஒரு விஷயத்தை நம்ம அப்பாட்ட சொல்லுவோம். சில விஷயங்கள்லாம் நம்ம தயக்கமா இருந்தது சொல்றதுக்குன்னா, அந்த மாதிரி
அப்ப இதுக்கு வந்து புருஷாகாரம் அந்த ரோல், a compassionate mother who does the recommendation for us. So இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மகிமை அந்த தாயார். இன்னைக்கு அதான் நம்ம டாபிக். 7 மாதர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சுக்ரா, என்னுடைய பொண்ணு சுக்ராவும் மாப்பிள்ள குஹனும் நம்ம தாயாரை பத்தி ஒரு பாட்டு, ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பாட்டு பாட போற. Let me allow them to do that. Then we will continue our satsangam from that point forward. தாயே முருகட்டி வாய்க்குட்டி
என்ன தவம் செய்தனே என்ன தவம் செய்தனே. இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் நுழைகின்றோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இன்னைக்கு வந்து ஒரு சுபாஷிதம் எடுத்துட்டு இருக்கோம். சுபாஷிதம் வந்து இது டைரக்டா எந்த புராணத்திலேயோ இல்லை வந்து ஒரு இதிகாசங்களிலிருந்து எழுக்கப்பட்ட ஸ்லோகம் இல்லை. நமக்கு தெரியும் இல்லையா, சுபாஷிதம்னா என்ன, ஒரு சத்வாக்கியம், சான்றோர்களுடைய வாக்கு. இப்போ நான் தமிழில் சொல்லுவா இல்லையா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு வைஸ் மேக்சிம், அந்த மாதிரி ஒரு மேக்சிம் எடுத்து இன்னைக்கு அதுல வந்து ஒரு 7 தாய்மார்கள், 7 ஆத்மாக்கள், அவளை நம்ம ஏன் தாயாக கருத வேண்டும். நம்ம மதத்திலேயே நம்ம தைத்திரைய உபனிஷத் எடுத்துனா நம்ம சத்சங்கம் எப்படி ஆரம்பிக்கிறோம், சத்சங்கம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், தினமுமே எப்படி ஆரம்பிக்கிறோம், மாத்ரு தேவோ பவ, மாதா தாண்டா என்னோட முதல் தெய்வம், பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, ஒவ்வொருத்தரும் பகவான் என்னுடைய முதல் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா. அதுக்கப்புறம் மாதா பிதா குரு அதிதி. நமக்கு வீட்டில் நம்ம சொல்லிக்காம நம்ம வீட்டு வராளே, அந்த காலத்தில் யார் வந்து கதவை தட்டினாலும் அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. தட் இஸ் அவர் கலாச்சாரம். That is how the Sanatana Dharmam, the tradition is built. They are interconnected, they are interwoven. Our tradition and the Sanatana Dharmam are so tightly interconnected. Let's go into the Subhashitam. Atma Mata Guru Patni Brahmani Rajapatnika Tenur Tatri Tata Prithvi Sapta Yeta Mataraha Smrita. I repeat. Atma Mata Guru Patni Brahmani Rajapatnika Tenur Dhatri Tata Prithvi Sapta Yeta Matara Smrita. இந்த 7 பேரும் தாய்க்கு சமமானவர்கள். ஏன்னா அதாவது நம்ம பயாலஜிக்கல் மதர், நம்ம ஈன்றெடுத்த தாய் மட்டும் தாய் அல்ல, இன்னும் எல்லாருமே நல்ல, அதாவது தாய்மை என்பது நமக்கு உடலை கொடுத்த தாய் மாத்திரம் இல்லை, நம்மளை பேணி பாதுகாத்து நமக்கு அந்த வாழ்வாதாரம், அந்த வாழ்வை வளர்த்து கொடுக்கிறாள் இல்லையா, அதுதான் அந்த அந்த வாழ்வாதாரம் எல்லாம் கொடுத்து நம்மை வளர்த்து கொடுப்பதும் அவள் தாய் அல்லவா. அந்த தாய்மார்களை பற்றி நாம் இப்போது பார்க்க போகின்றோம். ஸோ they are all regarded as mothers in our sastras. That is what this Subhashitam says that. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய்ன்னு நம்ம திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா. ஒரு அம்மாக்கு தன் குழந்தைய பெற்று எடுக்கிறச்சே எப்பேற்பட்ட மகிழ்ச்சி இருக்கோ அதோட பல மடங்கு மகிழ்ச்சியா. ஒருத்தர் வந்து காதுல விழுற மாதிரி, உன் புள்ள இருக்கானே அவன் சத்புத்திரன்மா, அறநெறியில வாழ்கின்றான், சான்றோர் அப்படின்னு நம்ம பிள்ளைய பத்தி நம்ம அம்மாட்ட போய் சொன்னா அதை விட அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி, பல மடங்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பையன்டா அப்படின்னு பேர் வாங்குறது தான் நம்மளோட கடமை. இது வந்து நம்ம கடமை. இப்போ நம்ம தாயாருக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்க அம்மாவை வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும், ஒரு வார்த்தை that represents your mother அப்படின்னா என்ன சொல்லுவோம்? திங்க் பண்ணி பாருங்க. ஒரே வார்த்தையில் உங்க அம்மாவை பற்றி சொல்லணும். who is the embodiment of one word நம்ம அம்மாவை சொல்லணும் அப்படின்னா ஒரு the most appropriate word is தியாகம். தியாகம்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது தாய் தான், நம்மளுடைய தாய். தனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான்னு மாத்ரு சோடசின்னு கருட புராணத்துல வந்து ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரும். அந்த 16 பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். இது வந்து இந்த கருட புராணங்கள்லாம் நம்ம ஜென்ரலா வீட்டில் படிக்கிறது இல்லை, எப்பயோ ஒரு முறை படிப்பாங்க இல்லையா. சில பேர் வந்து பயப்படுவா, மகாபாரதம் படிக்காத அதை படிக்காதுன்னு. எல்லா புராணமும் படிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா எதுவுமே வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலைன்னா கூட சில சமயம் என்ன பண்ணுவா, அந்த கயாசிரார்த்தம் பண்ணுவா இல்லையா, தாயார் தவறி போனா விட்டு அந்த கயாசிரார்த்தம் பண்றச்சே நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் பிண்டம் வைக்கிறச்சே நம்ம தாயாருக்கு 16 பிண்டம் வைப்பா. அந்த 16 பிண்டம் வைக்கிறச்சே அந்த வாத்தியார் வந்து ஒரு பிண்டம் வைக்கிறச்சையும் நம்ம அம்மா அனுபவித்த நமக்காக செய்த தியாகம், ஒரு தியாகத்தையும் சொல்லி ஒரு பிண்டம் வைப்பேன். அது வந்து நான் வந்து கயா பண்றச்சே எனக்கு சொல்லுங்க, தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு சொல்லி ஒன்னொன்னுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 16 இந்த கருட புராணத்திலேருந்து இந்த மாத்ரு சோடசியை நான் இங்க நம்ம சத்சங்கத்துல இங்க நான் பகிர்ந்துக்கிறேன். நம்பர் 1,
தன் கருவிலே பல மாதங்கள் குழந்தையை சுமந்தாள். இது வந்து நம்ம வந்து we have this is for us to remember the sacrifice the mother every mother does. அது நம்ம கிருத்தஜதை தெரிவிச்சுக்கிறதுக்காக. நம்ம இத்தனை நாளா விட்டுட்டோம்னா கூட ஒரு நிமிஷம் நம்ம அம்மாவை நினைச்சுக்கணும். மதர்ஸ் டே அன்னைக்கு மாத்திரம் நினைச்சுக்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் தினமுமே நினைச்சுப்போம். அதனால இந்த 16 விஷயம் சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துவார் அந்த வாத்தியார். நம்பர் 1, தன் கருவிலே பல மாதங்கள் குழந்தையை சுமந்தார். she carried the child in the womb for like 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார் இல்லையா நமக்காக. 2, நம்பர் 2, கர்ப்ப காலத்திலே பலவித உடல் துன்பங்கள் வேதனைகள்லாம் அந்த தாயார் அனுபவிக்கிறார் இல்லையா. எத்தனை விதமான health issues she faces because of us, right? That is number 2. Number 3, கருவிலே வளரும் குழந்தை நலமுடன் பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்ப்பகாலம் முழுவதும் தாய் அனுபவித்த அந்த அக்கறை. அந்த குழந்தை நல்லா வளரணும் இல்லையா, நல்ல ஆரோக்கியத்தோட வெளியில வரணும், இந்த உலகத்துக்கு வரணுங்கிறதுக்காக அவ சொல்வா, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, காரம் குறைச்சி சாப்பிடு. So she sacrificed everything during that period. அதை நினைச்சுக்கோ. முதல்ல வந்து 10 மாசம் சுமக்கிறத நினைச்சுக்கோ. இந்த பீரியட்ல வந்து எத்தனை விதமான குழந்தை உதைக்கிறது, எத்தனை விதமான நீ இப்படி படுத்துக்க முடியாது அப்படி படுத்துக்க முடியாது, all those things she goes through. என்னென்ன sacrifice she has to make sure the baby is healthy. Number 4, பிரசவ வேதனை அனுபவித்து குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் அப்படின்னு சொல்றான். அது வந்து of all this thing, குழந்தை பிறக்கறச்சே the labor pain அப்படின்னு வாழ she has to endure, she has to undergo, she has to go through that. Imagine the labor pain. நான் செயின்ட் மார்ட்டின் ஒரு தீவில் இருந்தேன். அந்த தீவுலேருந்து படகுல போனோம். இன்னொரு சாபா அப்படின்னு இன்னொரு ஐலண்ட் ஒன்று இருக்கு. அந்த படகுல போறச்சே படகு வந்து தூக்கி 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 போடும். அந்த கடல் அந்த அவ்வளவு இது இருக்கும், டர்புலண்ட் இது, வேவ்ஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கும். அப்போ சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அப்போ ஒரு லேடி சொன்னா, இது எப்படி இருக்குன்னா பிரசவ வேதனையோட இன்னொரு 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்குப்பா. நான் அப்பதான் எனக்கு தெரியாது, நம்ம சின்ன பையன், நான் 27 வயசு. பிரசவ வேதனைங்கிறது அப்பதான் அவ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி பிரசவ வேதனையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க நம்ம தாய் நமக்காக. நினைச்சு பார்க்கணும். 5வது, தன் உடல் நலனையும் உயிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தையை காத்தாள் இல்லையா. எத்தனை பேர் வீட்டில் பார்த்துருக்கோம், தனக்காக தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டா தாய், தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டா, ரைட்? ஸோ நம்ம ப்ரையாரிட்டி இஸ் ஆல்வேஸ் நம்ம பசங்க நன்னா இருக்கணும் இல்லையா. த்ரூ அவுட் அவர் லைஃப் த ஒன்லி திங் இஸ் நம்ம பசங்க நன்னா இருக்கணும். தட் இஸ் வாட். அந்த மாதிரி ஒரு ஆத்மா பார்க்கவே முடியாது, பார்க்கவே வேற யாரையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நோ ஈக்குவலன்ட், ஒப்பில்லா அப்பன், அவருக்கு நிகர் அவரே, அவருக்கு ஒப்பில்லா இங்க இருக்கே. நம்ம பார்க்கல, நம்ம குலதெய்வம் நேர பார்க்கற பின்னாடி பூமாதேவி மார்கண்டேயர் சமேத ஒப்பிலியப்பன், ஒப்பில்லா அப்பன். அந்த மாதிரி அதுக்கு ஒப்பே கிடையாது, அவளுக்கு மேலேயும் கிடையாது கீழே கிடையாது, ஒப்பு நிகரே கிடையாது. அப்படி ஒரு இது. ப்ரொடெக்டிங் த சைல்ட், நரிஷ் த சைல்டு வித் ஹர் ஓன் மில்க், நமக்கு தாய்ப்பால் கொடுத்து நம்மை வளர்க்கின்றாள் இல்லையா. எவ்வளவு முக்கியம் இப்பெல்லாம் சொல்றோம், மதர்ஸ் மில்க், ஹவு சேக்ரட், ஹவு இம்பார்ட்டன்ட் தட் இஸ் அப்படின்னு நம்ம டாக்டர் சொன்னா விட்டு தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் இல்லையா. எண்ணற்ற இரவுகளில் உறங்காமல் குழந்தையை கவனித்தாள். how many nights she has to sacrifice, especially தாய்மார்கள் nowadays வீட்டில் இருந்து சமையலும் பண்ணிட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு தன்னையும் பார்த்துக்கணும். தான் சரியா இல்லைன்னா அந்த அந்த தாய் கொடுக்குற பால் it gets contaminated இல்லையா. so many things she does. how many of us think about it? we take our mother for granted, right? we take our mother for granted. இதெல்லாம் வந்து வாழ்நாளில் ஒரு முறையாவது வாத்தியார் இந்த சனாதன தர்மத்தில் பாருங்க, இந்த மாத்ருசோட சீலம் நம்ம தர்மத்தில் இருக்கு. சும்மா ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு ஃப்ளவர் அனுப்புறது இல்லை நம்ம தர்மம், நம்ம தாயாருக்கு. 8வது, அருவருப்பின்றி குழந்தையை சுத்தப்படுத்தி பராமரித்திருக்கிறாள். எத்தனை தரம் நம்ம மேல நம்ம மலை ஜலங்கள்லாம் மேல விடுறோம், அங்கேயே மூத்திரம் போறதோ இல்லையா, எல்லாத்தையும் செலுத்துக்காம அழுக்காமல் செய்பவள் நமது தாய். இது 8வது. 9வது, தனக்கு முன்னால் குழந்தையின் பசியை தீர்ப்பாள். எப்பவுமே தனக்கு பசிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது, சாப்பிடாம கூட இருந்திருக்கா எத்தனையோ நாள் இல்லையா.
குழந்தைக்கு முதல்ல பசியை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட இந்த பசியை பார்த்து கொள்பவள். நோய்வாய்ப்பட்ட காலங்களிலே அன்புடன் சேவை செய்தாள் இல்லையா. நம்ம எத்தனை வயசானாலும் இப்போ கூட நம்ம நான் 45 வயசு 50 வயசுல கூட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வயிற்று வலியாக இருக்குன்னா அந்த கஷாயம் சாப்பிட்றா இந்த கஷாயம் சாப்பிட்றா இல்லையா, வெந்தியத்தை தயிரில் போட்டு காலங்காத்தால சாப்பிட்றான்னு நாட்டு வைத்தியம் அம்மாட்ட தான் கேட்போம், உரிமையாக கேட்போம், என்ன பண்ணுறதுமா இல்லையா. அப்படிப்பட்ட வைத்தியர். இமேஜின் த நம்பர் ஆஃப் ரோல்ஸ் ஷி ஹஸ் பிளேடு. பேசவும் நடக்கவும் உலகை அறியவும் கற்றுக் கொடுத்தாள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் முதல் குரு. நம்மளுடைய முதல் குரு நம்ம அம்மா தான். எல்லாம் பேச கற்றுக் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வவித்யானாம் ஐக்ரீவம் உபாஸ்மகேன்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லிக் கொடுப்பா இல்லையா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஆத்துல சொல்லிக் கொடுக்குறத நான் சொல்ல முடியாமல் ஒவ்வொருத்தரும் நினச்சிப்போம். அவாவா தாயார் அவள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் ஸ்லோகமோ என்ன விஷயமா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாமே அம்மா கிட்டே தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பேசவும் நடக்கவும் உலகை அறியவும் கற்றுக் கொடுத்தாள். இதெல்லாம் மாத்ரு சோடசி. 13 குழந்தையின் நலன் பாதுகாப்பு சந்தோஷத்திற்காக எப்போதும் பிரார்த்திப்பாள். எப்பவும் நமக்கு ஒரு மனக்லேசம்னா எத்தனை வயசானாலும் அது 50 இருந்தாலும் சரி நமக்கு 60 இருந்தாலும் சரி அம்மா இருந்தானா கூட்டு இந்த மாதிரி இருக்குன்னா அவள் சொல்லுவா, நான் வந்து ஒரு 4 நாள் மஞ்சள் துணியில் பெருமாளுக்கு முடிஞ்சு வைக்கிறேன், எல்லாம் சரியா போயிடும். மாதிரி குழந்தையின் நலனிற்காக எப்போதும் பிரார்த்தனை செய்பவள் நமக்கு தாய் இல்லையா. நம்மளோட லிவிங் காட். நம்ம பகவான்கிட்ட கூட பேச முடியாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோ பகவான்கிட்டன்னு. நம்ம லிவிங் காட் நம்ம தாயார். அதுக்கு அடுத்தது நம்பர் 14 அன்புடனும் ஒழுக்கத்துடனும் குழந்தையை வழி நடத்தினாள் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணாத, இது செய்டா இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குறவா இல்லையா நம்ம தாயார். அவள் தான் நம்மளுடைய ஆசான். முன்னாடியே சொன்னோம் அந்த மாதிரி நல்லது கெட்டது ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட நம்ம அம்மா அப்பாவை தான் பிளேம் பண்ண, இந்த மாதிரி வளர்த்துருக்கியே தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டிருப்பா இல்லையா. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் உலகத்தில். இவனே போலீஸ்காரனே உங்களோட திருடனை பிடிச்சின்னு போனான்னா அம்மா அப்பா எதிர்க்கே சொல்லுவான், இந்த மாதிரி வளர்த்துருக்கேடான்னு. அப்பா அம்மா சொல்லுவா, என் புள்ள அம்மா விட்டு கொடுக்க மாட்டா. அப்போ கூட என் புள்ள நல்ல புள்ள தான்ப்பா, ஏதோ சகவாசம் இந்த மாதிரி ஆயிடுத்து, என் புள்ள இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்லுவா தாயார். 15 குழந்தையின் இன்ப துன்பங்களை தன்னுடையதாக எண்ணினாள். அவ்வளவுதானே. அவளுக்குன்னு ஒன்றும் கிடையாது வாழ்க்கை, அவளுக்குன்னு வாழ்க்கையே கிடையாது. நம்மளுடைய இன்ப துன்பங்கள் தான் நம்மளோட தாயாருக்கு தட் இஸ் தேர் பிளஷர் அண்ட் பெயின். ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்பங்களை தான் கொடுக்கணும், துன்பங்கள் கொடுக்கப்படாதப்பா. நம்ம பார்த்தோம் ஈன்ற பொழுதின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வள்ளுவரோட குரல் சான்றோன் என கேட்ட தாய். அந்த மாதிரி தான் நம்ம அம்மாவை நம்ம வச்சுக்கணும். 16 வாழ்நாள் முழுவதும் நிபந்தனையற்ற அன்பை வழங்கினாள். நம்ம எவ்வளவோ திட்டுவோம் அம்மாவை, நிறைய சண்டை போடுவேன் நானும் எங்கள் அம்மாவோட. ஆனால் சண்டை போட்டுட்டு வயசானா விட்டு தான் அந்த அழிவு வந்தது. சின்ன வயசில் அந்த அறிவு கிடையாது. வயசானா விட்டு நான் அப்புறம் எங்கள் அம்மாட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு நான் சொன்னது ரொம்ப தப்பு மன்னிச்சுக்கோன்னு போய் கேட்டுருவேன். அந்த அறிவு வந்து பல காலம் கழிச்சு தான் வந்தது, முன்னாடி வரலை. சத்சங்கத்தில் வந்தால் விட்டு தான் அந்த அறிவு வந்தது. இல்லைன்னா கண்ணாமலாம் திட்டிவிடுவோம்மா, நீ சரியில்லை அது சரியில்லைன்ட்டு வாயில் வந்ததெல்லாம் போட்டு திட்டிவிடும். சண்டை அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அதை மனசில் வச்சுக்க மாட்டான் தாயார். எதையுமே தன் மனசில் வச்சுக்க மாட்டான். நம்ம குழந்தை திட்டினா கூட அன்கண்டிஷனல் லவ். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளிடமும் அன்கண்டிஷனல் லவ். அவன் என்ன வேணா பண்ணட்டும். கல்யாணம் ஆகி அவன் ஆண்டியா பேச்சு கேட்டுண்டு அம்மாவை இது பண்ணலைன்னா கூட அவன் மேலே வந்து அந்த லவ் வந்து மாறவே மாறாது. அந்த அன்பு மாத்திரம் மாறவே அன்கண்டிஷனல் லவ். இந்த 16 விஷயம், இந்த பர்பஸ் ஆஃப் ரிமெம்பரிங் திஸ் is not just to recall the biological motherhood. It is how we pay our கிருதஜ்ஞை. நம்ம அம்மாவுக்கு நன்றி எப்படி செலுத்துவோம் இல்லையா. ஏன்னா மாத்ரு தேவோ பவ சும்மா சொல்லலை. நம்ம புராணத்தில் தைத்திரேய உபநிஷத்தில் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ இதெல்லாம் இருக்கு. இத்தனை உபநிஷத்தில் சொல்லிட்டு போயிருக்கான் இல்லையா. வேத வாக்கியம் ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமை வாக்கியா பகவானே சொன்னது அதுதான். ரைட். ஸோ நவ் வி கோ இன்டு ஆத்ம மாதாங்கிறது நம்ம வந்து ஜனனி. அதான் நம்மளுடைய ஒரே வார்த்தை. என்ன சொன்னோம்? தியாகம். அந்த ஜனனியோட ஒரே வார்த்தையில நம்ம அம்மாவை சொல்லணும் அப்படின்னா
அதுக்கு த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்ட் இஸ் தியாகம். இப்போ தாத்ரி இன்னைக்கு என்ன பாட்டு பாடினான் சுக்ராவும் குஹனும்? என்ன தவம் செய்தனை யசோதா, பாபநாசம் சிவன் பாடல் காப்பி ராகத்துல. என்ன தவம் செய்தனை யசோதா இல்லையா, அந்த பரபிரம்மம் உன்னை அம்மா என்று அழைக்க. அதாவது நம்மளாம் பிறக்கிறோம்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பகவான் வந்து சங்கல்பிச்சுக்கிறார், நான் இவா வீட்டுல இவாளுக்கு குழந்தையாக பிறக்க போகிறேன். பகவான் தேவகி கிட்ட வந்து ஞாபகப்படுத்துவார், என்ன ஞாபகம் இருக்கா, இந்த ஜென்மால தேவகி வசுதேவனுக்கு நான் மைந்தனா பிறந்திருக்கேன். முதல்ல சுதபா பிரஷ்னியா இருக்கச்சே பிரஷ்னிகர்பனா வந்து பிறந்தேன். அதிதிக்கும் கஷ்யபருக்கும் வாமனனா வந்து பிறந்தேன். இப்ப இந்த துவாபர யுகத்துல உங்க ரெண்டு பேருக்கும் நான் மைந்தனா வந்து பிறந்திருக்கேன். மாதிரி he chooses the parents, right? Whereas in our இது வந்து நம்ம கர்மா, நம்ம we are connected, all our mother, நமக்கு wife, எல்லாருமே நம்ம கர்மாவின் பிரகாரமாக நம் முன்வினை செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப இந்த ஆத்மா வந்து இவாளை சூஸ் பண்ணிக்கிறது. This is how we are related. This bonding is not just this ஜென்மா, இது பல ஜென்மாக்களாக இந்த கர்மாவோட கனெக்ஷன். That is how the soul chooses parents, right? That is how it we all have. So anyway, so இது வந்த மாதிரி இந்த முதல்ல வந்து ஜனனியை பார்த்தோம். இப்போ வளர்ப்பு தாய்ங்கிறது போஷினி. இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, என்ன தவம் செய்தனை யசோதா, அந்த யசோதாவோட பெருமை. எப்படி வந்து ஜனனி அந்த முதல்ல பார்த்த வந்து பயாலாஜிக்கல் தாயாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுடா பாகவதத்துல இருந்துன்னா தேவகின்னு சொல்லுவோம். எப்பேற்பட்ட சாக்ரிஃபைஸ். 6 குழந்தைகளை அவ கண் முன்னாடியே அறுவரை கல்லிலே மோதின்னு எழுதினார் ஆச்சாரியன். கல்லுல மோதி கொலை பண்ணுவான் கம்சனோட, அவ எதிர்க்கையே கொலை பண்ணுவான். எப்படி தவிதவிச்சிருப்பா, எப்படி பரிதவிச்சிருப்பா அந்த தாயார் இல்லையா? அப்பேற்பட்ட இதெல்லாம் தாங்கிண்டு இல்லையா, எப்படி ஒரு கல் ஹிருதயம் இருந்திருக்கணும். ஏன்னா பகவான் நமக்கு குழந்தையா பிறக்க போற. பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பகவான் கர்ப்பத்தில் இருக்கிறச்சே கர்ப்பஸ்துதி பாடுவோம், ரொம்ப ஃபேமஸ் அது அந்த கர்ப்பஸ்துதி. எங்க வைஷ்ணவா காலேஜில் நான் படிக்கிறச்சே ப்ரேயர் சாங் அந்த கர்ப்பஸ்துதி. பகவான் கர்ப்பத்தில் தாங்கிட்டு இருக்கச்சே சத்யம் பிரதம் சத்யபரம் சத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதம் சத்யே சத்யஸ்ய சத்யம் திருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாம்னு சத்யம் 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 அப்பேற்பட்ட சத்யம் பகவானுக்கு பாகவதத்துல பேர் சத்யம்னு சொல்லுவோம். சத்யம் பரம் தீமகியில ஆரம்பிச்சு இல்லையா, ஜன்மாத்யஸ்ய யதோன்மயா விதரதத் சாத்மேஷ விக்னேஸ்வராட் தேனே பிரம்மகதாய ஆதிகவய முகேந்தியத் சூரய தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ சத்யத்த சர்வோம்ஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமகி. மேவி மெடிடேட் அப்பான் த அல்டிமேட் ட்ரூத்னு அந்த சத்தியமே வடிவான அந்த பகவான் அந்த தாயோட கர்ப்பத்தில் வந்து பிறக்கிற. எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணி, அது முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 குழந்தைகள் கண் முன்னாடி சாகரதை பார்த்துட்டு அந்த ஒரு வைராக்கியம், அப்பேற்பட்ட வைராக்கியம் இருந்து அந்த நம்ம 8வது குழந்தையாக பகவான் கிருஷ்ணன் அவதரிக்கிறார். இது மாத்திரம் இல்லை, அவதரிச்ச உடனே அவரை சொல்லிடுறார், தர்கிமான் கோகுலம் நய, என்னை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுடுன்னு சொல்லிடுறார். ஸோ தே ஹாவ் டு டேக் ஹிம் அண்ட் புட் ஹிம் இன் கோகுலம். அவரை வளர்க்கறது முழுக்க அந்த பால்ய பருவம், அந்த பாலகிருஷ்ண லீலைகளை அனுபவிக்க அவளுக்கு கொடுப்பனை இல்லை. அது முழுக்க அத்தனை கொடுப்பனையும் யாருக்கு போச்சு? யசோதா தான் அவருக்கு. அதனால அடுத்தது நம்ம பார்க்கிறது இந்த இந்த இதுல இந்த சுபாஷிதத்துல வளர்ப்பு தாய், ஆத்ம மாதா குரோர் பத்னின்னு இதுல போட்டிருக்கான். இந்த ஆர்டர்ல நான் வரல. ஆத்ம மாதா குரோர் பத்னி பிராமணி ராஜபத்னிகா தேனூர் தாத்ரி. தாத்ரி, அந்த தாத்ரிங்கிறது பலவிதமான அர்த்தம் வச்சுக்கலாம். வளர்ப்பு தாய்ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? சில குழந்தைகளுக்கு இப்போ என் கீழே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவ அம்மா பிறந்த உடனேயே தவறி போயிட்டான். அவனை வந்து அவ அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டார். அவனுக்கு அம்மானா அவள் தான் அவனுக்கு. நான் அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு அன்பு அந்த வளர்ப்பு தாய் மேலே அவனுக்கு. அவள் அம்மா தான், அவன் வளர்ப்பு தாய் தான் அவனை வளர்த்தான். அதனால அவன் அம்மாவை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வளர்ப்பு தாய்ங்கிறது தாத்ரி. தாத்ரி நர்ஸ் இஸ் ஆல்சோ தாத்ரி. நமக்கு போஷினி, நமக்கு போஷாக்கு கொடுத்து நம்மளை பார்த்துக்கிறா இல்லையா? when you are not well, there are many homes, the children are working. When I say children, our children, the parents are working.
ஸோ பார்த்துக்கிறது இன்னொரு அதுக்கு ஒரு ஆளை போடுறான், நர்ஸை போடுறான் இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்சோ வளர்ப்பு தாய். இந்த இதில் வந்து ஒன் ஹூ protects us and help us to grow should also be considered as mother. So as nurse, if she is taking care of you all along, she is also considered equivalent to mother அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லுக்கு. அதுக்குண்டான மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி அதாவது ஒரு இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு வரோம். பயாலாஜிக்கல் மதருக்கு தேவகின்னு சொன்ன மாதிரி இந்த பாட்டு இன்னைக்கு பாடினா இல்லையா, யசோதா எப்பேற்பட்ட தபஸ் பண்ணிட்டு இருந்தா, கிருஷ்ணன் வந்து அவாத்துல வந்து பாலலீலை பண்றப்பான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பகவான் கிருஷ்ணன். அவளுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு, ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கலாம், இல்ல அந்த பால லீலைகள் பண்ண ஒரு பகவான். இந்த குழந்தை பருவம் இல்லையா, அந்த குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மழலை சொல் கேளாதார் அப்படியே அந்த மழலை சொல் கேட்பதற்கும் அதுக்கும் ஒரு கொடுப்பனை இருக்கணும் இல்லையா. அந்த ஒரு பாக்கியத்தை வந்து பகவான் யாருக்கு கொடுத்தார்? யசோதைக்கு கொடுத்தார் இல்லையா. அதாவது and she gave the selfless love. இது வந்து இட்ஸ் a two-way street. பகவான் அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அவன் என்ன பண்ணா, வாத்சல்யத்தை கொட்டினான். அங்க எப்படி சாக்ரிஃபைஸ், தியாகம் இஸ் த வேர்ட். இங்க வந்து வாத்சல்யம், அந்த பக்தி இருக்கே, ஒரு ஆண் பெண்ணோடு ஒரு இதுக்கு வந்து நம்ம ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். ஆண் பெண் உறவு வந்து காதல். ஆணும் ஒரு நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம தோழர்களா இருக்கிறது நட்பு இல்லையா. அங்க இதே மாதிரி ஒரு பகவானிடம் நாம் காணும் இது வந்து நாம் செலுத்தும் அன்பிற்கு பெயர் பக்தி. இங்க ஒரு தாயார் தன் குழந்தையிடம் கொடுக்கும் அந்த அன்பிற்கு பெயர் வாத்சல்யம். அந்த வாத்சல்யம்ங்கிறது இர்ரீப்ளேசபிள், அதை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த தியாகம்ங்கிறது அந்த பயாலாஜிக்கல் மதருக்கு எவ்வளவு ஆப்டோ, வாத்சல்ய பக்தியை வந்து யசோதை கொடுத்தா. நம்ம வாத்சல்யத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். யசோதை வந்து தாமோதர லீலை எல்லாரும் பார்த்துருப்போம். குழந்தைய வச்சுட்டு கிருஷ்ணனை வச்சுட்டு மடியில பால் கொடுத்துட்டே இருப்பா. மடியில பால் கொடுத்துட்டே இருக்கச்சே அடுப்புல பால் பொங்கிடும். கிடுகிடுன்னு அவனை இவனை இங்க இறக்கி விட்டுட்டு கிடுகிடுன்னு போய் பாலை அணைக்கணும். போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரத்துக்குள்ள நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து இருக்கிற தயிர் சட்டியில் இருக்கிற வெண்ணெய் பானையெல்லாம் உடைச்சி எல்லா வெண்ணையும் சாப்பிட்டுட்டு வெளியில அவன் பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கும் வெண்ணெய் கொடுத்து, நிறைய குரங்குகள் வரும், குரங்குகளுக்கெல்லாம் வெண்ணெய் கொடுத்துட்டு இப்படி ஓடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துருப்பார். அவன் அம்மா வந்து பாப்பா, ஏன்னா உடனே ஒன்றும் தெரியாது, என்னடா பண்ண நீ வெண்ணெய் எடுத்து திருடினியாங்கிற மாதிரி. திருடினியான்னு கேட்க மாட்டா, அவருக்கு என்ன திருடுறது இல்லையா, அவரோட சொத்து தானே எல்லாமே. நாம் காணும் அத்தனை இதுவுமே நம்மளது கிடையாது. நத்திங் இஸ் சாஸ்வதம். அவர் நீ என்னடா வெண்ணெய் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்கறச்சு, நான் சாப்பிடலையேம்மான்னு ஒரு இன்னசென்ட்டா சொல்லுவேன். வாயில வெண்ணெய் ஒழுகின்னு இருக்கும். அது கூட எல்லாமே ஒரு இன்னசென்ட் இதுதான், அம்மாக்காக ஒரு பாவனை இல்லையா. அப்புறம் அவனை துரத்திண்டு வருவா, என்னடா பண்ண உடைச்சிருக்கேன்னு துரத்திண்டு வரச்சே, இருறா அவனை நான் கயிற்றுல கட்டுறேன்னு அந்த உரல்ல போட்டு கட்டுவா இல்லையா. அந்த கட்டுறச்சே எத்தனை நீள கயிறு எடுத்தாலும் சொல்லுவா, நம்ம புராணத்துல பெரியவாள்லாம் சொல்லுவா, 2 இது விரல் குறையிறது அப்படிங்க. ஒன்று வந்து நம்மளோட முயற்சி, நீ என்னதான் நீ முயற்சி எடுத்தாலும் உன்னால கட்ட முடியாதுடா, பகவான் வந்து அவரோட கன்சர்ன் இருந்தாதான். அந்த மாதிரி நம்ம ஒரு பார்ட்டு இல்லையா, நம்ம அவர் எஃபர்ட், பகவான் வந்து கன்சர்ன் கொடுத்தாதான் அவரை கட்ட முடியும். அந்த மாதிரி நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் எழுதியிருப்பார் நம்ம ஆழ்வாரை பத்தி இதே கான்டெக்ட்ல, கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவனை வந்து நீ பகவானை கட்ட முடியுமாடா உன்னால? அவன் கட்டுண்ணா எதுக்கு கட்டுப்படுவான் பகவான்? வாத்சல்யத்துக்கு, அந்த தாயாரோட வாத்சல்யத்துக்கு. அம்மா இப்போ வாமா இந்த கயிறு வந்து சேர்றதுமா, நீ இப்போ என்னை கட்டுன்னு அவன் அம்மாவை கூப்பிடுவான் இல்லையா, இன்னசென்ட்டா அந்த தாமோதர லீலையில். அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து வாத்சல்யம். அதனால வளர்ப்பு தாய் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். எல்லா தாயுமே மாத்ரு தேவோ பவ. அதுல பயாலாஜிக்கல் மதரை பத்தி தான் நம்ம எப்பவும் சிந்தனை பண்ணுவோம். வளர்ப்பு தாய்ங்கிறதும் ஒரு அம்மாவுக்கு சமானம். ஏன்? அந்த வாத்சல்யத்தினாக. அடுத்தது தேனுங்கிறது பசு. ஒரு பசு நம்ம கோமாதா இந்த குலமாதான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோமாதா இருக்காளே, நமக்கு என்னென்ன பொருள்கள் வாழி வழங்குறா. பால் கொடுக்குறா, தயிர் கொடுக்குறா, வெண்ணெய் கொடுக்குறா, நெய் கொடுக்குறா, பசு மூத்திரம், பசு சாணி, இது எல்லாமே
நீ வந்து ஒரு நம்ம நம்ம சாஸ்திரங்கள்ல இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ பியூரிஃபயர். பஞ்சகவ்யம் சொல்லுவோம் இல்லையா, பால், தயிர், நெய், பசு மூத்திரம், பசு சாணி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து பிரசாதம்னா என்ன, அது சுத்தி இல்லையா, அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ மெடிசன் ஃபார் மெனி திங்ஸ் இல்லையா. அந்த மாதிரி எல்லா பசுவோட ஒரு பொருளும் நமக்கு அத்தனை உபயோகம். அது வந்து தன்னலம் கருதாமல் நமக்கு கொட்டி கொடுக்கறது. அதனால நம்ம வந்து பசுவையும் பிரதாத்ரி அப்படின்னு சொல்லுவா. நம்ம பகவத்கீதையிலேயே பசுக்களிலே நான் காமதேனுவாக இருக்கின்றேன் இல்லையா. காமதேனுங்கிறது என்ன, விஷ் கிராண்டிங் கவ். விஷ் கிராண்டிங் ட்ரீ இஸ் கல்பத்தரு, விஷ் கிராண்டிங் ஸ்டோன் இஸ் சிந்தாமணி. இதெல்லாம் எங்கேருந்து வருது, நான் திருப்பார்கடலை கடையச்சே வரும் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி காமதேனு பசுக்களிலே நான், அதாவது அந்த பசுக்களுக்கு, அதனால தான் அவனுக்கு கோபாலன்னு பேர் இல்லையா. நம்ம பாகவதத்துல முழுக்க மாடுமேய்க்கும் அந்த கோபாலன் பசுக்களை ரட்சிப்பதற்காக அந்த மாதிரி அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம பகவான் செய்து காட்டியிருக்கிறார். அது எவ்வளவு முக்கியம் அந்த பசு அப்படிங்கிறதா. அது நொரிஷர், ப்ரொவைடர், சஸ்டைனர், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து இந்த போனுக்கு உண்டான, இந்த எலும்புக்கு உண்டான கால்சியமோ இல்லை மசில்ஸுக்கு தேவையான புரோட்டீனோ அத்தனை புரத சத்துக்கள் எல்லாமே கொட்டி கொடுக்குறவா அந்த பசு, அந்த கோமாதா. அதனால அந்த பசுவையும் நாம் தாயாக கருத வேண்டும். நம்மளோட இது அது நம்ம 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 கலாச்சாரத்தில் அது வந்து இட் இஸ் எம்பைடு இன் அவர் சனாதன தர்மம். நம்ம பசுவை வந்து, அதனால பசுவதை பண்ணுறது எவ்வளோ பாவம், மகா பாவம் அதெல்லாம் இருக்கு. ஐ எம் நாட் ஈவன் கோயிங் தேர். பசு எப்பேற்பட்ட ஒரு சேக்ரெட் காவ். ஹே ஹோலி காவ் அப்படின்னு நம்ம ஊரில் இந்த இங்கிலீஷ்காரன் ஹோலி ஹார்ஸ்ன்னு சொல்ல மாட்டான், ஹோலி டாங்கி, ஹோலி டைகர்லாம் சொல்ல மாட்டான். த ஹோலி கவ் அப்படிங்கிற வார்த்தை வெரி ஆஃபன் யூஸ்ட். சச் அ சேக்ரெட் திங், ஈக்குவலன்ட் டு மதர். அது வந்து பிரதாத்ரி அப்படின்னு. அது வந்து ஜனனி முதல்ல, அப்புறம் போஷினி, நம்மளை போஷணம் பண்ணி நம்மளை வளர்ப்பு தாய் பிரதாத்ரி அப்படிங்கிறவோ நம்ம வந்து அந்த பசு. ரைட், நான் அந்த ஆர்டரில் வரேன், அந்த வந்து சுபாஷிதம் ஆர்டரில் வரல. எப்படி வந்து தாயார் வந்து முதல்ல பிறக்க வைக்கிறா, அப்புறம் வளர்ப்பு தாயார் வளர்க்குறா, அப்புறம் நம்ம வளர்ப்புக்கு தேவையான புரத சத்துக்கள்லாம் வந்து இந்த பசு கொடுக்கறது. ஐ எம் கோயிங் இன் தட் லாஜிக். ஸோ நாலாவது குரு பத்னி. குரு பத்னி அந்த காலத்தில் நம்ம எல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல்லாம் கிடையாது இல்லையா. குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுருவா. பல வருஷ காலம் வேத அத்தியனம் படிக்கணும். இப்போ வந்து வர்ணாசிரம தர்மத்தில் வந்து இந்த ஜாதி மதம்லாம் இல்லை, தொழில் ரீதியாக பிராமணர், வைஷ்யன், க்ஷத்ரியன், சதுர்த்தன் அப்படின்னு இருக்கு. அவாவா அங்கே போய் அந்தந்த தொழிலை கற்றுக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் குருகுலம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். வேதம் கற்றுக்கணும்னா வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு ஒரு குரு கிட்ட போய் அந்த ஒரு 10 வருஷமோ 12 வருஷமோ எல்லாம் கற்றுக்கணும். அப்போ தாயார் தந்தையாரை பிரிஞ்சு அவளோட தான் இருப்பா குருகுலத்தில். அந்த குரு பத்னி இருக்காளே, இந்த குரு பத்னி இஸ் ஈக்குவலன்ட் டு த மதர். பிகாஸ் அந்த குழந்தைய சின்ன வயசுலேயே வந்துடுறது. குரு வந்து என்ன பண்ணுவார், அதற்கு உண்டான ஞானம், த விஸ்டம், த நாலேஜ், he imparts the Vedic knowledge to the children, right? He gives the academic thing. எட்டு சுரைக்காய் சமையலுக்கு உதவாதுங்கிற மாதிரி இவர் அகாடமிக் நாலேஜ் கொடுத்துருவார். அந்த லைஃப் ஸ்கில்ஸ், அந்த குழந்தைய போய் நீ அதை எடுத்துன்னு வாடா, இதை எடுத்துன்னு வாடா, இப்படி இருடா, இதை பண்ணடா, காத்தால பல்லு தேய்க்கிறதுலேருந்து இது வந்து சாதம் போடுறதுலேருந்து அந்த குழந்தைக்கு உண்டான லைஃப் ஸ்கில்ஸ். அண்ட் when mother is not there, அந்த குழந்தைக்கு ஏதாவது சரீர உபாதைகள்னாலும் அவ தான் பார்த்துக்குவான் இல்லையா. அம்மாவோட ரோல் அவ பண்ற அத்தனை வருஷ காலம். அதனால எப்படி நர்ஸ் மாதிரி இந்த குரு பத்னி இஸ் ஈக்குவலன்ட் டு அ மதர். ரைட், நம்ம கல்யாணத்துலலாம் கூட ஒரு எக்ஸாம்பிள், அதாவது குரு பத்னிங்கிற ஒரு வழிகாட்டி. வாழ்க்கை முதல்ல அம்மா பிறக்க வச்சுடுறா, வளர்ப்பு தாயார் வளர்க்கிறா, புரத சத்துக்கள் பசுமாடு கொடுக்கறது, இதெல்லாம் இருந்தால் போருமா. அப்புறம் மனுஷனுக்கும் மிருகம், அதாவது இது சொல்லுவா ஆகாரம், பயம், மைத்துனம், நித்ரா. நமக்கும் மிருகத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்பா இல்லையா. அதுவும் ஆகாரம் சாப்பிட்றது, அதுவும் மேட் பண்ணுறது, குழந்தை குட்டிகள் பத்துக்கிறது. ஆகாரம், மைத்துனம், பயம், அதுக்கும் அந்த பயம், அந்த இதெல்லாம் ஃபியர், அந்த இதெல்லாம் அந்த உணர்வுகள்லாம் இருக்கு. ஆகாரம், பயம், மைத்துனம், நித்ரா, அதுவும் தூங்குறது. நம்மளும் தூங்கினோம்னா அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்போ அந்த 6ஆம் அறிவு, இந்த பகுத்தறிவு இருக்கு இல்லையா. வாத்தியார் வந்து நாலேஜை கொடுத்துடுறார்,
அந்த பகுத்தறிவு, இந்த காமன் சென்ஸே இல்லையடா அப்படின்னு நம்ம பாட்டுலாம் இதாக காமன் சென்ஸே இல்லைடா, அந்த காமன் சென்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த வழிகாட்டுது வாழ்க்கைக்கு. நீ வந்து நல்ல வழியில போகணும், இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு நம்ம அம்மாவோட இருந்தோம்னா அம்மா சொல்லி கொடுப்பா. நீ குருகுலத்துக்கு போயிட்டேன்னா யார் சொல்லி கொடுப்பா? குரு பத்னி. அந்த குரு பத்னி, அதாவது நம்ம ஊர்ல கூட சொல்லுவா, பசங்க வந்து அப்பா அம்மா என்ன சொல்றாளோ அதை கேட்கறத விட அப்பா அம்மா என்ன பண்றாளோ, தே ஃபாலோ வாட் தே டூ. நமக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஓரளவு கிஞ்சித்து பகவத் பக்தி வந்ததுன்னா என்னன்னா, நம்ம அப்பா அம்மா பண்ணுவா பார்த்துட்டு இருப்போம். அந்த நம்பிக்கை தான் அப்சல்யூட் ஃபெய்த். அதுலேருந்து நம்ம கிஞ்சித்து நம்ம இதில் ஒட்டின்னு இருக்கு. எப்படி ஒட்டின்னு இருக்கு? அவள் பண்ணியிருக்கா. அவள் சும்மா சொல்லிட்டு அவள் வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா நமக்கு வந்திருக்காது, அந்த வாசனை வந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி நமக்கெல்லாம் அந்த வாசனை வரா மாதிரி இங்கே குரு பத்னி வந்து ஷி லிவ்ஸ் பை எக்ஸாம்பிள். அந்த வசிஷ்டர் அருந்ததி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்துருக்கேன் இல்லையா? தேவகி வந்து பயாலாஜிக்கல் மதர், வளர்ப்பு தாயார் யசோதை, பசுக்களுக்கு காமதேனு. அந்த மாதிரி இதுல வந்து அருந்ததி. இந்த கல்யாணத்துலலாம் பார்த்தா நம்ம இதுவா சொல்லியா, நம்ம சனாதன தர்மத்துல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கறது, சப்தபதி, அதுக்கெல்லாம் நான் போல இருப்போம். அந்த அருந்ததி பார்க்கறதுன்னு கொண்டு போய் காமிப்பா அருந்ததி ஸ்டார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் அந்த அருந்ததிக்கு. கற்பு கரசி, அதாவது she followed the principles to the core. இவர் எத்தனை வேத தர்மங்கள் சொல்லி கொடுக்கிறாரோ அதை இன் பிராக்டிஸ்ல பண்ணவோ அந்த அருந்ததி. அதனால அந்த அருந்ததி மாதிரி நீங்க எப்பவும் வசிஷ்டர் அருந்ததி எப்படி இவர் வந்து அகாடமிக் சொல்லி கொடுத்தார், இவர் பிராக்டிக்கல் பார்ட் சொல்லி கொடுத்தார். ஹவு தே ஒர்க் டுகெதர் இன் ஹார்மனி. அந்த மாதிரி உங்களோட தாம்பத்தியம் அந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும். சகதர்மச்சாரிணி, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும்டா, இந்த மாதிரி நீ வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்காக அந்த அந்த ஒரு இது வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் growth நமக்கு கொடுக்குறவ வந்து அந்த அந்த தாயார். ஸோ குரு பத்னி, பயாலாஜிக்கல் மதர், நம்ம ஈன்றெடுத்த தாயார், வளர்ப்பு தாயார், பசு கோமாதா, அடுத்தது குரு பத்னி இல்லையா? நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி. வெறுமை சோத்தை திரண்டு அனிமல் மாதிரி இருந்தோம்னா அனிமல் மாதிரி இருப்போம். அந்த வழிகாட்டி, நேர்மையான வழியிலே செல்வதற்கு ஒரு வழிகாட்டி. அஞ்சாவது பிராமணி. முன்னாடியே சொன்ன மாதிரி பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல முதல் பகுதியில வந்து பிரகலாத சரித்திரம் வரும். கடைசி 5 அத்தியாயம் வர்ணாசிரம தர்மம். இந்த வர்ணாசிரம தர்மம் இஸ் ஆஃபன் மிஸ்கோட்டட். இந்த நாத்திகவாதிகள்லாம் என்ன சொல்லுவான், இது வந்து ஜாதி மத அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு. அப்படி இல்லை. அவ அந்தந்த தொழில் பண்ணிட்டு இருந்தா. அந்த காலத்துல செட்டியார்னா செட்டியார் கடை வச்சுட்டு இருந்தார். அவர் மளிகை சாமான் இருந்தது, அவர் கடையில போய் நம்ம வாங்கிட்டு இருந்தோம், குறைச்சலா வாங்கிட்டு இருந்தோம். யாரோ ஒருத்தன் எழுதினா, நம்ம எப்போ கடைக்கு வெளியில நின்றுண்டு சாமான் வாங்கிட்டு இருந்தோமோ, வேணுங்கிறத மாத்திரம் வாங்கிட்டு இருந்தோம். எப்போ கடைக்குள்ள போய் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டோமோ, நமக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன இருக்கு, இது என்ன இருக்குமோ, அது என்ன இருக்குமோ, அந்த மாதிரி அந்தந்த தொழில அவாவா பண்ணிட்டு இருந்தா. பிராமணனுக்கு வந்து என்ன தொழில்னா, வேதத்தை அத்தியனம் பண்ணி தர்மத்தை ஜனங்களுக்கு தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது அவருடைய இல்லையா? அதான் அவரோட. சத்திரியனோட நாட்டை காப்பாற்ற வேண்டியது, வைஷ்யன் வியாபாரம் பண்ண வேண்டியது, சதுர்த்தன் கைங்கரியம் பண்ண வேண்டியது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதோட பிசிக் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போனார். இவாள்லாம் இதெல்லாம் சாப்பிடலாம், இந்த மாதிரி இந்த வேலைகள் இவா செஞ்சான்னா இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தது. பேஸ்ட் ஆன் தி ஒர்க், நாட் பேஸ்ட் ஆன் எனி ஜாதி மத வேறுபாடுகளினாலே சொல்லப்பட்டது அல்ல. இது நமக்கே தெரியாது. இதை வந்து நமக்கே தெரியாதனால இங்கிலீஷ்காரன் வந்து நம்மளை பிரிச்சுட்டு போயிட்டான், ஜாதி மதம்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிட்டான். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன், the Brahmin is supposed to uphold the dharma. We are not Brahmins. நம்மலாம் பிராமணன் கிடையாது. நம்மலாம் வெளிநாட்டுக்கு வந்தாச்சு, அடிமை தொழில் பண்ணியாச்சு இல்லையா? எப்போ நீ நம்ம தொழிலை நீ பண்ணலையோ, எப்போ திரிகால சன்னியானம் பண்ணலையோ, எப்போ நீ ஒழுங்கா காயத்ரி பண்ணலையோ, எல்லாரையும் சொல்லலைன்னா நம்மில் ஒரு ஒரு பல பேர் செய்கிறார்கள், பல பேர் செய்யவில்லை, அப்படி வச்சுப்போம். அது யாருன்னு நமக்கு தெரியாது, அவாவாளுக்கு தெரியும் இல்லையா? அவாவாளுக்கு மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் பொதுவாக நம்ம அந்த தொழிலை விட்டுட்டு போயிட்டோம். அதனால தான் மைனாரிட்டி. ஏன் மைனாரிட்டியாக இருக்கோம் நம்ம, அது தொழிலை விட்டு போயிட்டோம். அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் போகல. எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த காலத்தில் they were kept in a very high esteem because அந்த தர்மத்தை அவ காப்பாத்தினா மாத்திரம் இல்லை, அவளோட சகதர்மச்சாரிணி, அவ பத்னி இருக்காளே, அந்த பிராமணிக்கு என்ன மரியாதை கொடுப்பாளோ அந்த அவ தம்பதிகளாக தான் அவளுக்கு மரியாதை இல்லையா? அந்த தர்மத்தை அவர் விடாம செய்யறதுக்கு யஜ்ஞ பத்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் யஜ்ஞம் பண்ணணும்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிப்பார்னா, இவர் அவளுக்கு வந்து யஜ்ஞம் பண்றதுக்கு ரைட்ஸ் எல்லாம் கிடையாது.
அவ வந்து இவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இவருக்கு இது யஜ்ஞம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன அவருக்கு அக்னிஹோத்திரம் பண்ணணும், தினம் யாகசாலைக்கு போகணும், அதெல்லாம் பண்ணணும்னா அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். பக்தி ஸ்ரத்தையோடு செய்யுது அந்த ஒரு தர்மம். டு அப்ஹோல்ட் தர்மா. வாட் இஸ் தர்மா? வாட் இஸ் தர்மா? வேத பிரணிஹிதோ தர்மம். வேதத்தினால் சொல்லப்பட்டது தர்மம், வேதத்தால் விலக்கப்பட்டது அதர்மம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மத்தை காப்பாற்றுவதற்காக தர்ம பத்னின்னு அந்த மாதிரி வாழ்ந்த அவளுக்கு வந்து அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு கௌரவத்தை காப்பாற்றுகின்ற அவா. அதனால அவா தான் நம்ம வந்து நம்ம ஜனங்களுக்கு அந்த விஸ்டத்தை கொடுக்குறோம். இந்த தாயார் குரு வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி இல்லையா? தாயார் எல்லாத்துக்கும் நம்பர் 1. வளர்ப்பு தாயார் வளர்க்கிறவா, ரைட்? பசு எல்லாத்தையும் கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் குருர் பத்னி உனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு வந்துடா. தர்மம், uphold the values, the code of ethics. அந்த ஒரு சொசைட்டிக்கு, for the entire society, they worship the Brahmin's wife. இல்லையா? அப்பேற்பட்ட தர்மத்தை காப்பாற்றுவது அந்த அவளோட கடமை. அவ பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்துல. இப்போ அடுத்தது வந்து நம்ம சுபாஷிதத்துல ராஜபத்னி. ராஜபத்னிங்கிறவ வந்து இப்ப எப்படி குரு பத்னி அந்த குருகுலத்தில் வர குழந்தைகளுக்கு வழிகாட்டி, பிராமண பத்னி அந்த என்டையர் சொசைட்டி, she is considered as for the person who gives us upholding the dharma. ராஜபத்னி வந்து ஒரு நாட்டுக்கே, ஒரு ராஜா நேர்மையான வழியில போகணும்னா அந்த அந்த ஃபார் எவ்ரி மேன் தேர் இஸ் அ விமன் பிஹைண்ட் அப்படிங்கிற மாதிரி 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் இதுல. ஒன்று வந்து திரௌபதியே எடுத்துப்போமே. இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணுவான், உபபாண்டவர்கள் 5 பேரை ராவோட ராவா தலையை சீ விடுவான் இல்லையா? அப்போ போய் வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இவனை பிடிச்சி அந்த அஸ்வத்தாமனை பிடிச்சி அழிச்சுன்னு வந்துடுவான். அப்போ அங்கே இருக்கிற சபையில் வந்து எல்லாரும் சொல்லுவான், பீமன் வந்து நம்ம 5 குழந்தைகளை அவன் கொன்னுட்டான், இவனை கொன்னுடணும். தட் இஸ் இவனுக்கு பெஸ்ட் ஒன்லி பனிஷ்மெண்ட் விச் இஸ் அ ஃபிட்டிங் பனிஷ்மெண்ட் ஃபார் ஹிம் இஸ் we should kill him. இவன் நம்ம குழந்தைகளை கொலை பண்ணிட்டான். எப்பேற்பட்ட வருத்தத்தில் அந்த தாயார் இருக்கா, அந்த திரௌபதி ராஜமாதாவோ அவ எப்பேற்பட்ட இதில் இருக்கா, எல்லாரும் வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுவா. கிருஷ்ணர் வந்து பேசாம விட்னஸ் பார்த்துட்டு இருப்பார். நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும், ரைட்? அப்போ திரௌபதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஏற்கனவே குழந்தைகளை இழந்து ஒரு தாய் நான் தவிக்கிறேன், ஒரு தாயார் குழந்தைகளை இழந்து தவிக்கிறேன், இன்னொரு தாய் இவனை இழந்து, இவன் ஒரு பிராமின், அவன் குரு ஆச்சாரியன், அவனுடைய பிள்ளை, அவனை இழந்து அவன் தாய் தவிக்கப்படாது. இவன் பிராமின் ஆர் நாட் பிராமின் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஹியர். ஒரு ஆத்மா, இந்த ஆத்மா இழந்தா இன்னொரு ஆத்மா தவிக்க போகிறது, ஒரு தாய் தவிக்கக்கூடாது. அந்த தாய் தவிக்கக்கூடாதுன்னு ஒரு ராஜபத்னி சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவார், அவன் தலையில ஒரு சிரோரத்னம்னு ஒன்று இருக்கும், அந்த சிரோரத்னத்தை கட் பண்ணாலே is equivalent to அவனை insulting him, right? It is an insult. They want to insult him in some way or the other. So that is how they do it, and is maybe equivalent to killing him or something like that. So along those lines they give him the punishment and sent him. இதே மாதிரி அம்பரிஷி சரித்திரம் பாகவதத்தில், அம்பரிஷி சப்தத்வீபத்துக்கும் ராஜா, சப்தத்வீபத்துக்கும் ராஜா அவர். சப்தத்வீபம்னா என்ன? அதாவது இந்த பூமண்டலம் இருக்கு இல்லையா, இந்த பூமண்டலம் எர்த், இதுல இருக்கிற அத்தனை 7 தீபமா பிரிச்சிருப்பாரு. ஒரு இதையும் சுத்தி வர ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல இருக்கும் அது. அந்த மாதிரி ஒரு இருக்கு. இஸ் நாட் ஜஸ்ட் த கிங் ஆஃப் அ ஸ்மால் கண்ட்ரி. கொங்கு நாடுக்கு அந்த மாதிரி தலைவர் இல்ல இந்திய நாடுக்கு தலைவர் இல்ல, என்டையர் பூமண்டலத்துக்கே தலைவர். தினமும் காத்தால அந்த அம்பரிஷியும் ஆண்டியாலும் தினம் பெருக்கி கோலம் போட்டு சுத்தம் பண்ணுவா கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு ஒருவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அப்பேற்பட்ட ஒரு வினயம். ஸோ அப்படி இருந்தா அந்த ராஜாக்கள் ராஜபத்னிகள் எது ஒரு பிரஜைகள் வீட்டில் நடந்தாலும் அது தன் வீட்டில் சுகமோ துக்கமோ அப்படிப்பட்ட ஒரு சௌசீல்யம். அந்த மாதிரி, அதாவது they are not just the mother for an individual, not just a biological, they are the mother for the entire country. தாய் நாடு அப்படிங்கிறோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இருந்திருக்கா அந்த காலத்தில்.
அந்த மாதிரி ஒரு ராஜ பத்னிங்கிறோம். இப்போ ராஜ பத்னிலாம் இல்லை, ராஜாவே சரியில்லை. யதா ராஜா ததா பிரஜகான்னு எந்த ராஜாவுமே சரியில்லை. அதுக்கப்புறம் தான் ராஜ பத்னி. ஸோ அங்கெல்லாம் நான் போகலை. நம்ம யாரையுமே எதுவுமே சொல்லப்படாது, யாரையுமே தோஷம் சொல்லப்படாது. நம்ம எல்லாருமே கிட்டேயும் தோஷம் இருக்கு. இன்னொருத்தரை பற்றி தோஷம் சொல்லக்கூடாது. இன்னொருத்தரை பற்றி யாராவது தோஷம் சொன்னால் கூட அங்கே நம்ம இருந்தால் கூட அது பாபமா, அதை நம்ம கேட்டுட்டு இருந்தால் கூட நமக்கு பாவமா. தோஷம் இல்லாதவா யாருமே கிடையாது. மனுஷனாக பிறந்தவன் எல்லாருக்கும் தோஷம் இருக்கு. நம்ம சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், இதெல்லாம் பண்ணி 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 க்ளீன் பண்ணிக்கிறோம். நம்ம தட்ஸ் வாட். நம்ம தினம் சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி இந்த சத்சங்கத்தில் இருந்து நம்ம அம்மாவை நினச்சி, நம்ம பகவானை நினச்சி, நம்ம ஆச்சாரியரை நினச்சி, அதெல்லாம் நினச்சி நம்ம வந்து அப்பப்போ இந்த இந்த சபையில் வந்து இந்த மாதிரி சபைகள், நிறைய சபைகள் சத்சங்கத்தில் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். மாதிரி இந்த ராஜாக்கள், ராஜ பத்னி வந்து என்டையர் ராஜாவே, ராஜாங்கமே அவளுக்கு தாய், ராஜமாதா அப்படின்வா இல்லையா? ஸோ அதுதான் வந்து அவள்கிட்டேருந்து அம்பரிஷிட்டேருந்து என்ன கற்றுட்டோம்? அம்பரிஷி பத்னிகிட்டேருந்து அந்த பணிவு, அந்த ஹியூமிலிட்டி கற்றுட்டோம். ஸோ எப்படி வந்து பயாலாஜிக்கல் மதர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வளர்ப்பு தாய் யசோதை ஒரு எக்ஸாம்பிள், வளர்ப்பு தாய் எப்படி பண்ணான்னு பார்த்தோம். பசு எப்படி நமக்கு எல்லா விதமான இதுவும் கொடுத்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் குரு பத்னி எப்படி வழிகாட்டினா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பிராமண பத்னி எப்படி அப்போல்டிங் த தர்மான்னு பார்த்தோம். அவள்லாம் ஒரு சின்ன சின்ன செக்மெண்ட்டுக்கு ராஜ பத்னிங்கிறவோ அந்த என்டையர் ராஜா பூமண்டலத்துக்கே அவர் வந்து அம்பரிஷி பத்னி எப்படி வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தா அப்படிங்கிறத, ரோல் மாடலா இருந்தா அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு அடுத்தது பிருத்விங்கிறது த பூமாதேவி. இந்த பூமாதேவி வந்து எல்லாருக்கும் தாய். எப்படி ஒரு எல்லாம் நம்ம வந்து நம்ம தர்மம் சொல்றச்சே, சாமானிய தர்மங்கள்னா என்ன? பரோபகாரம், அப்புறம் சமதர்சனம். நம்ம பிறவி எடுத்ததே இன்னொருத்தனுக்கு உபயோகமாக இருப்பதற்காகத்தான். அது வந்து சாமானிய தர்மம். அப்புறம் விசேஷ தர்மங்கள் இருக்கு, அப்புறம் ஆசிரம தர்மங்கள் இருக்கு. ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணணும், ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் அந்த ஆசிரம தர்மங்கள். விதவிதமான, அப்புறம் ராஜ தர்மங்கள், ஸ்ரீ தர்மங்கள், இதெல்லாம் இருக்கு. சாமானிய தர்மங்கள் வந்து ஜீவகாருண்யம், சமதர்சனம், பரோபகாரம். சமதர்சனம்னா என்ன? எல்லாரையும் ஒன்னா பாவிக்கிறது. எல்லாரையும்னா என்ன? இது வந்து சமபந்தி போதனம் இல்லை. எல்லா ஜாதியும் ஒன்னா அது இல்லை. மரங்களுக்கும் ஆத்மா இருக்கிறது, விலங்குகளுக்கும் ஆத்மா இருக்கிறது, பறவைகளுக்கும் ஆத்மா இருக்கிறது, மனிதனுக்கும் ஆத்மா இருக்கிறது. எல்லாரையும் சமமாக ஆத்மாவாக பாவிக்கும் அந்த தன்மை, அதுக்கு தான் சமதர்சனம். அந்த மாதிரி இந்த பூமியில வந்து செடி கொடிகள் வளர்றது, விலங்குகள் அங்கதான் வசிக்கிறது, மனுஷன் அங்கதான் வசிக்கிறான், நதிகள் ஓடுறது, இன்னும் எத்தனை விஷயம் இந்த பூமி நமக்கு கொடுக்குறா. அந்த பூமியை நம்ம என்ன பண்றோம்? போட்டு நடக்கிறோம், ஓடுறோம், காரை ஓட்டுறோம், குதிக்கிறோம், பொழக்கிறோம், சண்டை போடுறோம், பாம்பு போடுறோம், ஆயில் வேணும்னு ஃப்ராக்கிங் பண்றோம், இத்தனை விஷயம் பண்றோம் இந்த பூமி. அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. அந்த பொறுமை இருக்கு. அந்த பூமாதேவி எப்பவும் பொங்கி எழலை. When there is huge imbalance, then you see some earthquake occasional. இல்லைன்னா தினமே பூகம்பம் வரணும் இல்லையா? எப்போ எப்படி வந்து சூரியன் காத்தால சமமா உதிச்சுன்னு இருக்கு, கடல் மட்டம் சரியா இருக்கு, இதெல்லாம் தினம் நடக்கிறது இல்லை. எல்லாம் சமமா பார்த்துக்கிறா. அதாவது நம்ம we create that imbalance இல்லையா? ஒரு ஆள் இருக்கான், ஒரு அடி கொடுத்தா வாங்கிக்கிறான், 2 அடி கொடுத்தா குத்திண்டே இருந்தேன்னா, நீங்க கொண்டு போய் நான் கத்தியில குத்தினேன்னா the person will die இல்லையா? அந்த ஸ்டேஜ் வரச்சே பூமி வந்து வெடிக்கிறது. It is natural phenomenon. It is not deliberate. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பூமி தாய் பாரத மாதா அப்படிங்கிறோம். நம்ம இந்த பாரத பூமி பழம்பெரும் பூமி இல்லையா? தர்ம பூமி, கர்ம பூமி, தன விதமா நம்ம சொல்றோம். அந்த பாரத மாதாக்கு கோவில் இருக்கு இல்லையா? நிறைய இடத்துல. ஈவன் அசோக் நகர்ல ஆஞ்சநேயர் கோயிலில் போனேன்னா பாரத மாதாக்கு ஒரு சன்னதி இருக்கும். நான் படித்தேன், சின்ன வயசில் நான் படித்த ஸ்கூல் வந்து பாரத மாதா பள்ளி. அந்த பள்ளியில் தான் 5ஆம் கிளாஸ் படித்தேன். அந்த மாதிரி எல்லாருமே மாதா, நமது தாய் நாடு. நம்ம எப்போவுமே தந்தை நாடுன்னு நம்ம சொல்றது இல்லை, தாய் நாடு. அப்பேற்பட்ட அந்த பிருத்வி, கடைசியில் பிருத்விங்கிறது நம்ம இந்த பூமி தேவி, பூமாதேவிங்கிறது ஒரு கல்பத்திலையும் நம்ம ஒரு இதுலையும் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து கிருத்தயுகத்தில் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சத்சங்கத்தில் வராக அவதாரத்திலே வராகனுக்கு கான்சர்ட் யாரு? பூமாதேவி தான். பூமாதேவி வந்து வராகனை கேட்பா,
நம்ம குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறதே அவளுக்கு வந்து மோட்சம் போகிறதுக்கு வழி நீங்கள் தான் ஒன்று சொல்லணுங்கிறச்சே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறேன், அவனோட சண்டை போடுறேன், இவனோட சண்டை போடுறேன். வராகன் வந்து இரண்யாக்ஷகன் பூமியை கொண்டு போய் பிரளய ஜலத்தில் கீழே பாதாளத்தில் ஒழிச்சு வச்சிருப்பார். இவர் போய் சண்டை போட்டு பூமியை கொண்டு வந்து மேலே வைப்பார். பூமி அப்பதான் மேலே வரும். மேலே வந்தா விட்டு தான் ஸ்வயம்பு மனு கேன் எஸ்டாப்ளிஷ் அஸ் த வேர்ல்ட். ஸ்வயம்பு மனு வாஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த ஜாப் ஆஃப் கிரியேட்டிங் பீப்புள். ஸ்வயம்பு மனு சதரூபாங்கிற கப்பலுக்கு இந்த படைப்பு தொழில் பகவான் கொடுத்தார். நீங்கள் தான் வந்து இனவிருத்தி பண்ணி இந்த இதெல்லாத்தையும் உருவாக்கணுங்கிறச்சே அவர் பிரம்மாட்ட போய் கேட்பார், என்ன உருவாக்கணும்னு சொல்லிட்டேப்பா, பூமி எங்கேன்னு கேட்பார். அப்பதான் பூமி பார்த்தா பூமியை வந்து இரண்யாக்ஷகன் வந்து பூமியை பாதாளத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருப்பான். சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்து இதெல்லாம் பண்றீரே, நீ வந்து எல்லாரையும் கிரியேட் பண்ணிடுற, மனுஷனை கிரியேட் பண்ணி விட்டுடுற, அவ திரும்பி நம்ம கிட்ட வந்து அடையறதுக்கு நீ என்ன பண்றன்னு கேட்பார். அந்த பூமாதேவி கேட்பா. அப்பதான் அவர் சொல்லுவார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அவனால நம்ம எத்தனையோ கெட்ட வழிகளில் போயிடுறான். நம்ம படைக்கிறோம் என்ன, பிறக்கறச்சே நம்ம எல்லாம் நல்லவனாக தான் இருக்கோம். அப்புறம் நம்ம சகவாசம், ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், வி கெட் கண்டாமினேட்டட். அப்படியெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பயாவது ஒரு நாள் சத்சங்கத்தில் வருவான் இல்லையா, அந்த சத்சங்கத்தில் வரச்சே நாராயணான் என்ன பகவானை ஒரு நிமிஷம் நினச்சிட்டா போகிறோம். என்ன இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணான் பெரியாழ்வார் சொன்னதான். இப்போ சொல்லிடுறா, கடைசி காலத்தில் நீ கோமாவில் இருக்கியோ எங்கே இருக்கியோ அப்போ நான் ஒன்றை நினச்சிக்கிறேன், நீ என்ன நினச்சிக்கலைன்னா பரவாயில்லன்னா அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதின்னு பூமாதேவி கிருத்தயுகத்தில் வராகனுக்கு கான்சர்ட்டாக வருவா. திரேதாயுகத்தில் ஜனகர் பூமியை கலப்பைய வச்சு உழைச்சே பூமியிலேருந்து பிறந்தவள் சீதாதேவி. இல்லையா, சீதாதேவி பூமாதேவி தான் சீதாதேவியாக திரேதாயுகத்தில். துவாபர யுகத்தில் நிறையா வந்து அம்சங்கள், நிறையா துவாபர யுகத்துலலாம் நிறையா தேவர்கள் ஒரே சமயத்திலே 2 அம்சங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், யமதர்மராஜா விதுரர் ஆகவும் ஒருவர், தர்மராவும் ஒருவர். தர்மரும் அவருடைய அம்சம் தான். என்ன, யமதர்மருடைய ராஜருடைய அம்சம் தான். விதுரரும் அந்த மாதிரி. இதுல வந்து சத்யபாமா வந்து பூமாதேவியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவா. திரௌபதியே பூமியிலேருந்து வந்தவோ அப்படின்னு சொல்லுவா. சத்யபாமாவை நார்மலா சொல்லுவா துவாபர யுகத்துல. கலியுகத்துல வந்து ஆண்டாள் தான், அவளும் பூமியிலேருந்து தான் கிடைச்சவோ இல்லையா. ஆண்டாள் தான் கலியுகத்தில் இருக்கு. இப்போ நம்ம பிரத்யட்சமா பார்க்கணும் அப்படின்னா சாட்சாத் நீங்க உப்பியப்பன் கோயில் போனேன்னா பூமாதேவி தான் கான்சர்ட். பூமாதேவி, மார்கண்டேயர் பூமாதேவி சமேத உப்புலிய அர்ச்சாவதாரம் மூலமாக அப்பேற்பட்ட பூமிக்கு நம்ம வந்து நம்ம வந்து கைமாறே செலுத்த முடியாது. நம்ம தாயாருக்கு எப்படி நம்ம தியாகம்னு சொன்ன மாதிரி பொறுமை அப்படின்னு 11வது ஸ்கந்தத்தில் அவதூத கீதைன்னு வரும் பாகவதத்தில். அதில் ஒரு அவதூதர் வந்து கோமணம் கட்டின்ட்டு ஜாலியாக வந்து பீச்சில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஏக கௌபீனம் தான் கட்டின்னு இருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஒரு ராஜா அந்த பக்கம் போவான், எனக்கு எல்லா சம்பத்தும் இருக்கு, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லைப்பா, நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கே எப்படிறான்னு. எனக்கு 27 குருன்னு சொல்லி ஆரம்பிப்பான். காத்துட்டேந்து என்ன கற்றுண்டேன், தண்ணிட்டேந்து என்ன கற்றுண்டேன், பூமியிட்டேந்து என்ன கற்றுண்டேன்னு சொல்லுவான். பூமியிட்டேந்து பொறுமையை கற்றுண்டேன். எல்லாரும் போட்டு இடிக்கிறேள, எவ்வளோ காமா இருக்கு பத்தியா. ஸோ இந்த பூமாதேவியில் வந்து சொல்லிட்டே போகலாம். பூமாதேவியிலேருந்து பூமியை தோண்டினா நமக்கு வாட்டர், தண்ணி கிடைக்கிறது, மினரல் கிடைக்கிறது, நிறையா சொல்லணும்னு நினச்சேன் நான். என்னென்னோலாம் நமக்கு பெரிய இந்த இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் இல்லைன்னா மழை பெய்யாது, மழை கொடுக்குறது. அமேசான் ஃபாரஸ்ட்டுங்கிறோம், இத்தனை விஷயம். பூமாதேவி that is the manifestation of the divine Shakti. It bears everyone's actions. Personification of patience in Solom is personified as Bhumadevi. We will do a summary. இந்த ஆர்டரில் வந்து மதர்ங்கிறது நம்ம பெற்றெடுத்த தாயார், ஜனனி பிறப்பை அளிக்கிறாள். அதுக்கு அடுத்தது தாத்ரி வளர்ப்பு தாயார் நம்மை வளர்க்கிறாள். 3வது பசு, இட் சஸ்டெயின்ஸ் us, it gives us all kinds of வாழ்வு ஆதாரம் கொடுப்பவள் பசு. 4வது குருவோட ஒய்ஃப், she is the guiding force, right? நமக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி. 5வது பிராமணி gives us the wisdom, she is walking the talk. அந்த ஒரு ஞானம், இவர் கொடுத்த ஞானத்தை she walks the talk, அந்த இதை கொடுக்குறாள். குயின் வந்து she protects the society இல்லையா. அந்த குயின், அந்த என்டையர் சொசைட்டிக்கு அவதான் ராஜமாதா. அதுக்கப்புறம் பூமாதேவி,
அதை தான் வந்து எப்படி அனைத்தையும் அவள் தாங்குகிறாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொன்னேன் இல்லையா, நான் இன்னைக்கு ஆரம்பிக்கச்சே என் உயிர் தந்து அளித்தவரை அப்படின்னு ஆரம்பித்தேன். யாரு? நம்ம அம்மா. கடைசியில் எங்கே முடித்தேன்? இந்நமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு அப்படின்னு முடித்தேன். எங்கள் அம்மா அதை ஆரம்பிச்சு, எங்கள் அம்மான்னா நம்ம அம்மா, நம்மை பெற்றெடுத்த தாயார் இல்லையா. கடைசியில் எங்கே முடித்தேன்? இந்த தாயாரில் கொண்டு வந்து முடித்தேன். ஸோ இந்த சொசைட்டிக்கே தாயார், இந்த நாட்டுக்கு தாயார், இந்த இந்த பூமண்டலத்துக்கு தாயார், இப்படியெல்லாம் பார்த்தோம். இந்த பிரபஞ்சம், ஈரேழு புவனம், இந்த அண்டம், பல்வேறு அண்டம், so many millions of galaxies, இதுக்கெல்லாம் தாயார் யார்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நான் அடிக்கடி ஏன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்கிறேன்னு நினச்சிக்கப்படாது. ஏன்னா நம்ம படித்த ஸ்கூல் அது, நம்ம ஆற்றுல நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது அதான். இது எல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் எல்லா சம்பிரதாயத்துக்கும் பொது. இப்போது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தாயார்னு சொன்னால், ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் அம்பாள் வந்து இஸ் அ காஸ்மிக் எனர்ஜி, த காஸ்மிக் சக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லைங்கிற மாதிரி அவருடைய சக்தி ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். இங்கே வந்து தாயாருக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் புருஷாகாரம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாள். அதாவது நீ பகவான்கிட்ட சரணாகதி பண்ணால் கூட இன்னமுத திருமகள் என்று தாயார் மூலமாக போ. ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாட்ட போய் நேராக கேட்க மாட்டான். அப்பா வந்து உங்களுக்கு எதுக்கிட்டா ஸ்கூட்டர் மேலே படிக்கிற வழியே பாடுறா அப்படிங்க இல்லையா. அம்மாட்ட போய் கேட்பேன், அம்மா ரொம்ப தூரமாக இருக்குது, நான் இங்கேருந்து ட்ரெயினில் போகணுருக்கு, அங்கே கொண்டு போய் போகணுருக்கு, காலேஜ் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னா அதை வந்து அம்மாட்ட சொல்லுவாள். அம்மா வந்து நல்லத்தனமாக அப்பா நல்ல மூடில் இருக்கிறச்சே அதை போய் சொல்லுவாள் இல்லையா. அது மாதிரி தாயார்கிட்ட தான் போய் சரணாகதி கேட்பான். இவன் தாயார் நேராக பண்ணா சொன்னான், திருட்டு பையன், இவனுக்கு என்னடா சரணாகதி, ஒரு நாள் கூட வாயால் ராமான்னு சொன்னது இல்லை வாயில். அந்த மாதிரி இவனுக்கு போய் நீ கொடுக்க சொல்கிறேன்ட்டு வரான். நேராக போனான். அவன் சொல்லுவானா, ஏதோ நம்ம பிள்ளை. அவன் எப்படி சொல்லுவா? நம்ம பிள்ளை. எப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு தாயார்கிட்ட போய் எப்படிடா நீ பிள்ளைய வளர்த்துருக்க, இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிருக்கானேனோ, அப்போ கூட அந்த தாயார் சொல்லுவானா, என் பிள்ளை பண்ண மாட்டான் அந்த மாதிரியே, அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான், அவன் சகவாசம் அந்த மாதிரி ஆயிடுத்து. அந்த மாதிரி நம்ம தாயார் சொல்லுவானா, என்னோட பிள்ளைப்பா, என்னோட பிள்ளை, அவனுக்கு நீ வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணு. கம்பேஷன், இந்த கம்பேஷனேட், அதுக்கு பேர் புருஷாகாரம் அப்படிங்கிற ரோலை, அது புருஷாகார தத்துவம் அப்படின்பா. அதுதான் தடை. சரினா ஸோ எல்லா இதுவும் நம்ம தாயார்கிட்ட இருக்கு. அதாவது ஆல் தி குவாலிட்டிஸ் அசோசியேட்டட் வித் மதரோடு இத்தனை நாள் பார்த்தோம் இல்லையா. நர்ச்சரிங்காக இருக்கட்டும், அந்த போஷணமாக இருக்கட்டும், ஃபர்கிவ்னஸ் மன்னிக்கும், அன்கண்டிஷனல் லவ். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கிட்டோம் இன் அ பர்ஃபெக்ட் ஃபார்ம், தட் இஸ் தாயார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல வந்து தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை போய் சேவிக்கணும்னு சொல்லுவாள். தாயார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிக்கணும், நான் பெருமாளை போய் சேவிக்க போகிறேன், போய் கேட்க போகிறேன், நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடும், நான் அப்புறம் போய் அவரை சேவிக்கிறேன் அப்படின்னா. அது மாதிரி தாயார் அப்படின்வா. அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் தாயாராக இன்னைக்கு நான் ஐ வாண்டட் டு கன்க்ளூட் அட் தி எண்ட். நான் சொன்னேன் இல்லையா, என்னை பெற்ற தாயார் நமக்கு எல்லாம் தாயார் இல்லையா. அது அந்த கடைசி அந்த மாதிரி வரைச்சே என்னோட அம்மாட்டேருந்து நான் என்ன கற்றுண்டேன். ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி பாருங்க. எல்லாரும் ஒரு பேனா எடுத்து நம்ம அம்மாட்டேருந்து நம்ம என்ன கற்றுண்டோம். நம்ம இத்தனை தினம் we take 1 minute to introspect. எங்கள் அம்மாட்டேருந்து நான் என்ன கற்றுண்டேன் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்பர் 1, அதாவது என் தாயார் வந்து 13 வயது இருக்கும் பொழுது தன்னுடைய தாயாரை இழந்துட்டான். அவள் அம்மாவை பார்க்கல, சின்ன வயசு. 13 வயசுனா அதுக்கு அடுத்த குழந்தை 5 குழந்தைகள். அதுக்கு அடுத்த பெண் எல்லாமே 5 பெண்கள். அதுக்கு அடுத்த குழந்தை 11 வயசு, 9 வயசு, 7 வயசு, இன்னொரு குழந்தை 3 வயசோ 4 வயசோ ஒரு குழந்தை, கை குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு தாயார் எங்கள் அம்மா தான். எத்தனை 13 வயசு குழந்தை became தாயார் ஃபார் அ 3 or 4 year old child. தினம் வந்து எங்கள் தாத்தா வந்து கேட்பறான், ஆற்றுல வந்து அரிசி இருக்காமான்னு. 8ஆம் கிளாஸை டிஸ்கண்டினியூட் மன்னார்குடியில் பண்ணிவிட்டு ட்ரம்மில் வந்து கையை விட்டு பார்ப்பாளாம், அரிசி இருக்கான்னு கையை விட்டு பார்ப்பாளாம். அந்த ட்ரம்மே எட்டாதான். அந்த காலத்துலேருந்து அந்த மேத்தமேட்டிக்ஸ், இன்னைக்கு அரிசி வாங்கணும், அந்த லிஸ்ட்டு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எங்கள் அம்மாட்ட கற்றுன எப்படி வந்ததுன்னா பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ என்ன வேணால் புஸ்தகம் படிக்கலாம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப் கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். நமக்கு ஒன்றும் தெரியாது. அவளுக்கு வந்து அதில் ஊறினதவா. அது வந்து they practiced it from what? But the age of 13 she lived up to 84. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கோவிட்ல தவறி போயிட்டா. அந்த அப்போ சச் அ செல்ஃப் ரிலையன்ட் பர்சன். அந்த கோவிட்ல வேக்சின் இருந்ததுன்னா பழிச்சிருப்பாளோ பகவத் கிருபையினால தெரியல. பட் one thing I learned it from her is that leadership qualities, that she is a wizard. முக்கால் வாய்ப்பாடு சொல்லுவா. ஒரு முக்கா 2 முக்கா 1.5 3 முக்கா 2.25 4 முக்கா 3 5 அந்த மாதிரி எல்லாம் வந்து
நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவள் வந்து ப்ராக்டிஸ். அந்த காலத்துலலாம் அரணா உரணா கால் நாள் தானே வியாபாரமே நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி they lived by that. அப்புறம் ஆற்றுல வந்து ஒரு நல்லதுன்னு ஒரு செடி வச்சுருப்பாளாம். அவள் வந்து வாட்டில் நல்லது இருக்குது, வாட்டில் நல்லது நடக்கிறது, வாட்டில் நல்லது இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாள். அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போவுமே சொல்லுவாள், நல்லதே பேசின்று. பகவான் மேலேருந்து தேவதைகள்லாம் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு இருப்போம். அதாவது சில சமயம் கெட்ட வார்த்தைகள், இந்த சாட்டர்ன்கிற வார்த்தை சில பேர் வாய்க்கு வந்த வழி யூஸ் பண்ணுவாள். உனக்கு வந்து 7.5 அது இதுலாம், நமக்கெல்லாம் ஒரு 7.5 8 ஒன்றுமே நம்மளை பாதிக்காது. எங்கள் அம்மா ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா, எனக்கு ருச்சிதா காவியாக்கியாதா சரை சரணோஷிதா சிதகுருபதா பட்வத் ரூபா திஜாதிப சேவிதா விகித விவா நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே தோமாசி மகதி விஸ்வேஷம் ந சுபா கிரகமண்டலின்னு எந்த நமக்கு பகவான் இருக்கார், எந்த எதுவும் பாதிக்காது. நல்லதே சொல்லோட லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுனா நம்பர் 1 இஸ் லீடர்ஷிப். நம்பர் 2 இஸ் நல்லதே இருக்கணும். ஆற்றுல நல்லதுன்னு எல்லாரும் சொல்ல அது பலிக்கும். ததாஸ்துன்னு. ஷீ இஸ் அ செல்ஃப் ரிலையன்ட் பர்சன். 84 வயசு வரைக்கும். கடைசி காலத்தில் வெளியிலலாம் போய் சாப்பிட மாட்டா, தானே தான் சமைச்சு சாப்பிடுவாள். தானே கரிகா கடைக்கு போய் 80 வயசுலேயும் கரிகா வாங்கிட்டு வந்து சமைச்சு ஷீ மெயின்டைன் தட் வாட் இஸ் இந்த ஹெல்த்தி லைஃப். கண்ட பண்டங்கள் கண்ட எண்ணெயில் பண்ணுறது, எங்கேயா வெளியில் அழிச்சுன்னு போனால் கூட ஷீ ஓன்ட் ஈட் அவுட் சட். ஷீ மே கேரி மில்க் இன் அ ஃப்ளாஸ்க் அண்ட் காஃபி அண்ட் சுகர் அதில் போட்டுப்பா. இல்லை வெளியில் வேணால் மில்க் வாங்கிப்பா, வெளியில் மில்க்கு இது இல்லைன்னு அந்த மாதிரி வேகம்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அப்சல்யூட் ஃபெய்த் இன் காட். 84 இயர்ஸ் வரைக்கும் தனியாக இருந்தால். 25 வருஷம் ஷீ லிவ்ட் அலோன். எங்கள் அப்பாவுக்கு ஆல்சைமர் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் 10 வருஷம் அப்பா இருந்தார். ஆனால் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் 2006 அவர் தவறி போயிட்டார். 2006 to end வரைக்கும் என் தம்பிலாம் பக்கத்திலே இருந்தான் இல்லையா? இருந்தாலும் ஷீ இஸ் அன் இண்டிபெண்ட் லேடி. அவரை வந்து தவிக்க விடலை யாரும். நாங்கள் வி டுக் கேர் ஆஃப் ஹர். நம்ம வந்து நானும் எனக்கு இது வேண்டாம், வேலையை விட்டுட்டு நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். 2006 எங்கள் அப்பா தவறி போனோடனே அமெரிக்காவே வேண்டாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன் திங் லெட் டு தி அதர். ஷீ வாஸ் ஹாப்பி. மை பிரதர் வாஸ் தேர் நெக்ஸ்ட் டு ஹர். ஸோ வி தாட் ஷீ இஸ் ஹாப்பி. தென் ஐ லெஃப்ட் wherever our life, wherever the Lord took us. Nothing is in our hands, right? அந்த மாதிரி செல்ஃப் ரிலையன். 80 வயசுலேயும் தானே சமைச்சு தானே சாப்பிட்டு. ஒரு பார்சாதி கோயிலுக்கு கருட சேவை போனோம்னா அங்கேருந்து 12ஆம் நம்பர் பஸ்ஸோ ஏதோ அயோத்தியா மண்டபத்துலேருந்து ஏறி வேறு இடத்துல இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி பார்சாதி கோயிலுக்கு 80 வயசில் தனியாக போயிட்டு தனியாக வந்துட்டு இருந்தா. இத்தனைக்கும் கையில் வந்து பேஸ் மேக்கர்லாம் இருந்தது. 10 வருஷம் பேஸ் மேக்கர் இருக்குங்கிறத நினச்சே பார்க்க மாட்டான். பிளட் ப்ரெஷர் செக் பண்ணதே கிடையாது, வாங்கி கொடுத்துருப்பேன் ஆற்றுல. அதுமாதிரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்சல்யூட் ஃபெய்த் இன் காட். ஒரு ஆற்றுக்கு ஒரு மாமா வந்து சொல்லிட்டு போனேன், உங்கள் அம்மாவை வந்து பகவான் 2 கையை பிடிச்சி அழிச்சுட்டு போயிட்டு இருக்கார் அப்படின்னு. அதாவது தட் மச் ஃபெய்த் ஷீ ஹேட். தட் ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம். நான் பகவான் டெய்லி சொல்வேன், நீ 2 கையை பிடிச்சி அழிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இத்தனை அரிது மனிதனாய் பிறத்தல் மிக அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் மிக அரிது. இதெல்லாம் இருந்தாலும் சத்புத்தி இருக்கிறது மிக அரிது. இதெல்லாம் இருந்தாலும் பூர்ண ஆயுசு இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு. 60 வயசு வரைக்கும் இருக்கிறது நமக்கு இல்லையா? அதை நம்ம வந்து இந்த தினமும் நினச்சிக்கணும். நம்ம தாயார் நமக்கு சொல்லி கொடுத்த வழிகள் இதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும். அதே மாதிரி ஒரு கடைசியாக ஒன்று எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பா, எத்தனம் பிரயத்தனம் பிரம்மத்தனம். நம்ம வந்து இல்லை நான் எல்லாம் பகவான்கிட்ட விட்டேன் இல்லை. நம்ம முயற்சி எடுக்கணும். we have to go the extra mile and then leave it to God. இது வந்து நான் நிறைய சபையில் சொல்லியிருக்கேன். எல்லாரும் they are appreciated. எத்தனம் பிரயத்தனம் பிரம்மத்தனம் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பகவான்கிட்ட விடணும். அப்பேற்பட்ட தாய்மார் எல்லாரும் நம்ம வந்து யாரெல்லாம் தாயாராக நாம் பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம். நம்ம பெற்றெடுத்த தாயார், நம்மை வளர்த்த தாயார், பசு, ஒரு குரு பத்னி, ஒரு பிராமணி, ஒரு ராஜமாதா, பூமாதேவி. அப்படியாக முடித்து நம்ம தாயாரை மனசில் நினச்சிட்டு, நம்ம தாயாருக்கு நம்ம கடனை திருப்பி தரவே முடியாது, இருந்தாலும் நம்ம தாயாரை வந்து நம்ம மனசில் நினச்சிட்டு இன்றைய சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீ ஹரையே நமக ஸ்ரீ ஹரையே நமக ஸ்ரீ ஹரையே நமக. யதக்ஷர பதபுருஷ்டம் மாத்ராஹீனம் யத்வேதி தத்சர்வம் யதாம் தேவ நாராயண நமஸ்துதேவி சர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச ன்யூனானி சாத்விக்தானி சமக்ஷர புருஷோத்தம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ